சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புலிமுருகனும் ருத்ராவும் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கிற அவரோட கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ருத்ரா இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னை ரோட் சமயபுரமில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதை பற்றி ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறாங்க. அதை கேட்டு இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லாரியும் வேணும் மோதி ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு புலிமுருகன், சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவன் இப்போது எங்கே இருக்கான், என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் சார், என்னோடய ஸ்டேஷன் லிமிட் வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல, அதுக்கு ருத்ரா மற்ற ஸ்டேஷன் லிமிட்டில் ஏதாவது நடந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் மேடம், நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கலை, ஏதோ நந்தினி மேடம் வர வச்சுருக்காங்கன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரமும் விக்கியும் 2 பேரும் மூட்டை எடுத்துகிட்டு இறக்கி வச்சுட்ருப்பாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் விக்ரம் கிட்ட, முருகா அப்படியே வரும்போது 3 டீ வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரமோட குரலை கேட்டு புலிமுருகன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது விக்ரம் டவலை வச்சு முகத்தை தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போது அப்படியே பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு மூட்டை எடுத்துகிட்டு இறக்கி வைக்கும் போது விக்ரம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஐயா எல்லாத்தையும் இறக்கியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த குரலை கேட்ட உடனே புலிமுருகன் திரும்பி பார்க்குறாரு. அப்போது விக்ரம் திரும்பி நின்றுட்டுருப்பாரு. அப்படியே பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலைன்னு சொல்லிடுறாங்க. அப்போது புலிமுருகன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கெஞ்சிட்ருக்கேன். அப்போ ருத்ரா, இங்கே பாருங்கள் புலி, அவர் நம்மக்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டார், நம்மளுக்கு சும்மா டீ கொடுத்து அனுப்பிடலான்னு பார்க்குறாங்க, இனிமேல் இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு தானே சொல்ல. அப்போ புலிமுருகன், மேடம் நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே புலிமுருகனும் ருத்ராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் விக்கியும் விக்ரமும் டீ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கும் கரெக்டாக ருத்ராவும் புலிமுருகனும் அவங்கள கிராஸ் பண்ணி முன்னாடியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் புவனா மகாக்காக குலாப் ஜாமுன் செஞ்சுருப்பாங்க. அதை மகாக்கு கொடுக்குறாங்க. மகா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புவனா, நீ சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அங்கேருந்து போன உடனே மகா இந்த ஸ்வீட்டு நாம் முருகனுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு நேராக முருகன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது விக்ரம் அதை வாங்கி பார்த்துட்டு, என்னங்க ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு மகா, நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கணும், அண்ணன் உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் எனக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்ல, எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் சும்மா அப்படியே க்ளீனராக அப்பா கூட இருந்துட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் டக்குன்னு ஐயா எனக்கு டிரைவராக ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, இப்போது கலெக்ஷனுக்கு வேற போக சொல்லிட்டாரு, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா இங்கே பாருங்கள், வாய்ப்பு வரும்போது அப்படியே இருக்க பிடிச்சிக்கணும், பயம்லாம் இருக்கக்கூடாது. அண்ணன் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு தெரியுமா? அண்ணா எங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பையன் கண்ணில் ஒரு நேர்மை தெரியுது, அவன்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவான், அந்த அளவுக்கு அவன் நேர்மையாக இருப்பான் அப்படின்னு உங்கள் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையாக பேசுகிறாரு. அண்ணி கூட சொல்லியிருக்காங்க, அண்ணன் ஒருத்தரை நம்பிட்டா அவங்கள கண்மூடித்தனமாக நம்புவாராம், அவன் நம்பிக்கைக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் கண்டிப்பாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா விக்ரமை வசூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா கடையிலும் இவன் இனிமேல் வசூலுக்கு வருவான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அதில் இருக்கிற காசை விக்ரம் கிட்ட கொடுத்து இது நேராக வீட்டுக்கு கொண்டு போய் காவேரி கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் அந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது மகா கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. மகா அதை வாங்கிட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு கேட்க, அதுக்கு விக்ரம் 1,20,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது மகா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போது விக்ரம் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா, நான் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஹரிச்சந்திரனா, உங்களை அப்படியே நம்புறதுக்கு நான் போயிட்டு எண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போது மகா நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம், இல்லை வேண்டாம், நீங்கள் சொன்னதே எனக்கு ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
உள்ளே போயிட்டு மகா வந்து பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இவனை என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது அதில் ஒரு 20 ரூபாய் நோட்டில் வந்து மை வந்து இருக்கும். அந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக வந்து விக்ரம் கிட்ட வந்து வராங்க. விக்ரம் வந்து என்னங்க காசெல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சரி கரெக்டாக இருக்குமா, எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு 500 ரூபாய் நோட்டு எத்தனை, 100 ரூபாய் நோட்டு எத்தனை, 200 ரூபாய் நோட்டு எத்தனை அப்படின்னு எல்லாமே வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லாம் கூட்டி பாருங்கள் கரெக்டாக வரும்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வேறு ஒன்று தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் என்னங்க தப்பாக இருக்குது, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு அந்த 20 ரூபாய் நோட்டை எடுத்து காமிக்கிறாங்க. என்னங்க இது, இதில் மை இருக்குங்க, நீங்கள் பணத்தை வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டிங்களா, இதுக்காக இந்த நோட்டெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு ஐயோ இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, எங்க மார்க்கெட்டில் கலெக்ஷன் பண்ணுறப்போ அப்படி இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு என்னது பெருசாக எடுத்துக்க முடியாதா, இப்படி தான் நீங்கள் வேலையெல்லாம் பார்ப்பீங்களா, எனக்கு தெரியாது, இந்த பணத்தை நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும், உங்ககிட்ட நல்ல நோட்டாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விடுறாங்க. பாக்கெட்டில் வந்து பணத்தை தேடுறாங்க. அவர்கிட்ட பணமே இருக்காது. அப்போது விக்ரம் வந்துட்டு ஏங்க நீங்கள் அந்த நோட்டை கொடுங்க, நாளைக்கு காலையில் நான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு சரி அதுக்கு பதிலாக எனக்கு உங்களோட காப்பை வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் விக்ரம் வந்து அந்த காப்பை வந்து கழட்டி கொடுக்குறாங்க. ஏங்க ஒரு 20 ரூபாய் நோட்டுக்காக இந்த காப்பு வாங்குறதுலாம் ரொம்ப ஓவருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த காசு கொடுத்துட்டு நீங்கள் இந்த காப்பை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. மகாவும் அந்த காப்பை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா விக்ரமும் மகாவும் மாற்றி மாற்றி ஒருத்தர் பற்றி ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா ஒரு பக்கம் நான் எதுக்காக முருகன்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டேன், அந்த 20 ரூபாய் நோட்டுக்காக நான் ஏன் அப்படி நடந்துக்கணும், இல்லை அவர்கிட்ட இந்த காப்பை வாங்குறதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேனா, இல்லை இந்த காப்பை திரும்ப வாங்குறதுக்காக அவர் என்கிட்ட வருவாருன்றதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேனா, ஒன்றுமே புரியலையே. அவர்கிட்ட பேசும்போது ஒரு சந்தோஷம், அவரை நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் சிலுக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நமக்கு, அவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு தெரியாமல் நான் எப்படி ஆசையை வளர்த்துக்க முடியும் அப்படின்லாம் வந்து மகா யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் அந்த 20 ரூபாய் நோட்டை வச்சு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னோடய உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோட இதயத்துக்கும் மனசுக்கும் இடையில இருந்த ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் உடைச்சிட்டீங்க, நீங்கள் எனக்கு என்ன உறவுன்னு தெரியல, ஆனால் என் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க பழகுறீங்க, இதெல்லாம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் போன ஜென்மத்தில் லவ்வர்ஸாக இருந்திருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே விக்ரம் இல்லை நாம் அப்படிலாம் பேசுறது கூட தப்பு, ஈஸ்வரன் ஐயா என்னை ரொம்ப நம்புகிறாரு, அதனால் நான் அப்படிலாம் வந்து யோசிக்கவே கூடாது, என் மனசில் ஆசையோடும் விருப்பத்தோடும் உங்ககிட்ட நான் இனிமேல் பழகக்கூடாது அப்படின்லாம் வந்து விக்ரம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இனிமேல் நான் ஒரு அடி தூரம் தான் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்லாம் வந்து விக்ரம் நினச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.